10ஆம் வகுப்பு கணிதம் அளவியலில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகள் சில பார்க்க போகிறோம். அதாவது இந்த எடுத்துக்காட்டுகள் எது தொடர்பானதுன்னா இணைந்த கூட்டு உருவங்கள். அதாவது நம்ம இதுவரை உருளை, கூம்பு, அரைக்கோளம், கோளம், இடைக்கண்டம் இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஏதாவது 2 அல்லது 3 வடிவங்கள் இணைந்து இருக்கும். நமக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குல்லப்பா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே. அதனால் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிறப்ப மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேள்வியில் கேட்டிருந்தாங்கன்னா 2உடைய வலைப்பரப்பை கண்டுபிடிச்சி கூட்டணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரே ஒரு டிப்பு தான் இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து கன அளவுனா கன அளவு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ எடுத்துக்காட்டு 7.24 பார்ப்போம். ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர், அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் என்ன கேட்குறாங்க? மொத்த புறப்பரப்பு. ஸோ உருளை, அரைக்கோளம், மொத்த அளவு என்ன ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அரைக்கோளம் நமக்கு தெரியும். அரைக்கோளத்தோட ஹைட்டுங்கிறது எதுப்பா? அதோட ஆரம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம். விட்டமில் பாதி என்னதுப்பா? ஆரம். அப்போ 6 சென்டிமீட்டர். ஸோ மொத்த உயரம் 25னா அதில் இந்த 6 போச்சுன்னா அதுதான் என்னப்பா? உருளையோட உயரம். 25 6 கழித்து போட்டிருக்கோம். இங்கே நமக்கு தெரியும் விட்டம் கொடுத்துருக்காங்க, இது ஆரம். ஸோ மொத்த புறப்பரப்புங்கிறப்ப தனித்தனியாக வலைப்பரப்பை கண்டுபிடிச்சி கூட்டிடணும். இங்கே செஞ்சுருக்கோம் பாருங்கள். மொத்த உயரம் 25, விட்டம் அதிலிருந்து ஆரம் கண்டுபிடிச்சோம், அதில் பாதி. உருளையின் உயரம் மொத்த உயரத்துலேருந்து இந்த ஆரத்தை கழிச்சிட்டோம்னா உருளையின் உயரம் கிடைக்கும். அடுத்து இப்போ கணக்கு பாருங்கள். உருளையின் வலைப்பரப்பு 2πrh, அடுத்து அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு 2πr². அடுத்தது அடியில் ஒரு பரப்பு இருக்கும் இந்த நடுவில், சரியா? 2 இணையிற இடத்துல, அதுதான் என்னது? அடிப்பரப்பு. ஒரு πr², ஒரு வட்டம் அங்கே இருக்கும். ஸோ இதில் பொதுவானது என்னப்பா? πr இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதில் இருக்குது, பொதுவாக எடுக்கிறோம். இங்கே 2வும் ஹச்சும் மட்டும் மிச்சம் இருக்கும். இங்கே 2வும் ஒரு ஆரும் மிச்சம் இருக்கும். இங்கே ஒரு ஆர் மட்டும் மிச்சம் இருக்கும். இப்போ இதை கூட்டிடுறோம். ரெண்டுமே ஆரம் என்னதான்? சமம் தான். அப்போ 3r. இப்போ மதிப்புகளை பிரதியிடுறோம். 22/7 பெருக்கல் 6, 2 இன்ட்டு இந்த ஹெச்சுங்கிறது இதோட உயரம், உருளை உயரோட உயரம் எவ்வளவு? 19. அடுத்து ஆரம் 3 இன்ட்டு 6. ஸோ பெருக்கி போடுறோம். அடுத்து கூட்டிட்டு அடித்து கொடுக்க முடியுது நேரடியாகவே. 7ஆம் வாய்ப்பாடில் அடித்து கொடுத்துட்டு மொத்தமாக பெருக்கிட்டோம்னா வர்றது தான் என்னது? நம்ம பொம்மையோட மொத்த புறப்பரப்பு. சரியா? ஸோ 2 உருவங்கள் கொடுத்துருந்தாங்க, கூட்டு உருவங்கள்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அது தனித்தனியாக வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேள்வியில் இருந்துச்சுன்னா தனித்தனியாக வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டு, இப்போ உருளை, அரைக்கோளம் இந்த மாதிரி வரப்போ ஒரு அடிப்பரப்பு, அந்த πr² வரும். அதை கொஞ்சம் நினைவில் கொள்ளணும். 3ஐயும் கூட்டிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். எடுத்துக்காட்டு 7.25. ஒரு கன செவ்வகத்தின் மீது அரை உருளை உள்ளவாறு ஒரு நகைப்பெட்டி உள்ளது. கன செவ்வகத்தின் பரிமாணங்கள் 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் எனில் நகைப்பெட்டியின் கன அளவு காண்க. அதாவது பரிமாணங்கள்னால என்ன பார்த்தோம்? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். எல்னா என்னது? லென்த், நீளம். பின்னா என்னது? பிரெத், அகலம். ஹெச்னா என்னது? ஹைட், உயரம். ஸோ கொடுத்துருக்காங்க. இந்த வடிவம் பாருங்கள். இப்போ இது என்னது? நீளம், அகலம், உயரம். அப்போ இந்த அகலம்ங்கிறது என்னவாயிரும்ப்பா? இந்த அரை உருளையோட விட்டமாயிரும். அப்போ அதிலிருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து இதோடைய ஹைட் வேணும்லப்பா. இந்த அரை உருளை பாருங்கள். அரை உருளையோட ஹைட் எது? இந்த 30 சென்டிமீட்டர். அதாவது இதனுடைய நீளம் தான் என்னப்பா? அந்த அரை உருளைக்கு ஹைட்டாக இருக்குது, உயரமாக இருக்குது. ஏற்கனவே ஹெச் இருக்கனால இங்கே H1, இதை H2ன்னு வச்சுக்கிறோம். சரியா? அப்போ என்ன கிடைக்கிது? தனித்தனியாக கிடச்சிருச்சு. கன அளவு கண்டுபிடிக்கணும்னா கன செவ்வகத்தின் கன அளவு ப்ளஸ் ½ இன்ட்டு, ஏன்னா அரை உருளை தான் இருக்குது, அந்த வடிவத்தை பார்த்தாலே தெரியும். ½ இன்ட்டு உருளையின் கன அளவு. மதிப்புகளை ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு H1, இங்கே πr² H2. மதிப்புகளை அப்படியே பிரதியிடுறோம். கொடுத்துருக்கிறத இங்கே அடித்து கொடுக்க முடியலைங்கிறப்ப மேலே ஃபுல்லாக பெருக்கிட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம தசம எண்ணை மாற்றிடுறோம். சரியா? கண்டுபிடிச்சி கடைசி என்ன பண்ணுங்கப்பா? 14ஆவது வாய்ப்பாடில் தசம எண்ணை மாற்றினீங்கன்னா இந்த மதிப்பு கிடைக்குது. 2 தசம எண் திருத்தமாக மிஸ் மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ இது 2 கூட்டினா அதுதான் என்னப்பா? இந்த கன செவ்வக பெட்டியோடைய கன அளவு. கன அளவுனா மட்டும் எந்த 2 வடிவங்களோ தனித்தனியாக கன அளவு கண்டுபிடிச்சிட்டு கூட்டிடணும்.
எடுத்துக்காட்டு 7.26 அருள் தன் குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்காக ஒரு கூடாரம் அமைக்கிறார். கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சென்டிமீட்டர் அடிப்பகுதி பரப்பும் 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது. கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க. ஸோ கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தங்குறதுக்கானது எவ்வளோப்பா, 4 சென்டிமீட்டர். தேவைப்படும் காற்றளவு, அவங்க சுவாசிக்கிறதுக்கு தேவையான காற்றளவு எவ்வளோப்பா, 40 கனமீட்டர். சரியா? அப்போ இந்த முழுவதுமாக இருக்கிற பரப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒருவருக்கு தேவையான பரப்பு 4 சென்டிமீட்டர், மொத்த நபர்கள் 150ங்கிறப்ப மொத்த பரப்பு என்னவாக இருக்கும், 150 × 4. ஸோ இந்த அடியில், ஏன்னா அடியில் தான் என்னது, இந்த மக்கள் தங்குவாங்க. இந்த அடிப்பரப்புங்கிறது எப்போவுமே என்னப்பா, πr². இங்கே என்ன கிடைக்குது, அடிப்பரப்பு 150 × 4. அதான் என்னது, அவங்க தங்குறது. அப்போ இது எதுக்கு சமமாக இருக்கும், இந்த πr² சமமாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுக்குவோம். ஸோ ஒருவருக்கு தேவையான காற்றின் கன ஃபுல்லாக, சரியா, காற்றின் கன அளவுங்கிறது என்னப்பா, ஃபுல்லாக. அப்போ 150 × 40, ஒரு நபருக்கு இவ்வளோன்னா 150 × 40னா 6000 கனமீட்டர். ஸோ இந்த மொத்த கன அளவு, காற்றோட கன அளவு எவ்வளோப்பா, 6000 கனமீட்டர். அப்போ உருளையோட கன அளவு ப்ளஸ் கூம்போட கன அளவு ரெண்டையும் சேர்த்தா தான் என்னப்பா, இந்த 6000 கனமீட்டர் கிடைக்கும். அப்போ ரெண்டுக்கும் தனித்தனியாக H1 H2ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா உருளையோடது கொடுத்துருக்காங்க H1, H2 அந்த கூம்போட தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ πr²H1 + 1/3 πr²H2 = 6000. πr² பொதுவாக எடுத்துக்கிறோம். சரியா? πr² மதிப்பு ஏற்கனவே தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடிப்பரப்புங்கிறது தங்குறது. அப்போ மொத்தமாக 4 சென்டிமீட்டர்னு 150 பேருக்கு 600ங்கிறதா என்னப்பா அந்த πr² மதிப்பு. அப்போ அதை இங்கே பிரதியிடுறோம். இந்த 600 இங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும்ப்பா, வகுத்தலில் போய் அடித்து கொடுக்குறோம். H1 தெரியும், உருளையோடது கொடுத்துட்டாங்க அவங்களே 8 மீட்டர்னு. அப்போ நம்ம கூம்போடு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கிடைக்குது, 1/3 H2 = இங்கே அடித்து கொடுக்குறப்ப 10 - 8 + 8 இங்கிட்டு வரப்போ நமக்கு H2 தான் தேவை. கழிச்சோம்னா 2, வகுத்தல் இருக்கிறது இங்கிட்டு போகிறப்ப என்னப்பா ஆகும், பெருக்கல்ல போகும். இப்போ H2 = 6 மீட்டர். ஸோ அடிப்பரப்பு கண்டுபிடிக்கிறோம் யூஸிங் அவங்க கொடுத்துருக்க அந்த 4 மீட்டர் + 4 சென்டிமீட்டர் இன்ட்டு என்னதுப்பா, அவங்களுடைய அந்த இதை வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, காற்றை வச்சு தான் கன அளவு கண்டுபிடிக்கிறோம். ஸோ கன அளவு, காற்றுங்கிறது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும், அப்படி தானேப்பா, அதுதான் கன அளவு. சரியா? இது சதுர மீட்டர், இது கனமீட்டர். இங்கே கடைசியாக நம்ம பிரதிட்டு கண்டுபிடிப்பிருக்கு எனக்கு கிடைக்கிறது என்னப்பா, வெறும் மீட்டர். சரியா? எடுத்துக்காட்டு 7.27 ஒரு உருளையின் மீது ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்த ஒரு ஃபனலின் மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர், உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டமும் கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர். வெளிப்புற பரப்பை கணக்கிடுக. ஸோ மொத்த உயரம் 20, அதில் உருளையோட உயரம் 12ன்னா மிச்சம் உள்ளது தான் என்னப்பா, அந்த இடைக்கண்டத்தோட உயரம். ஸோ 12, அப்போ 20ல் 12 போச்சுன்னா 8. விட்டம் கொடுத்துருக்காங்க, மேற்புற விட்டம் 24, அப்போ அதில் பாதி என்னது 12ங்கிறது அந்த மேற்புற ஆரம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, உருளையோடைய உயரமும் விட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ உருளையோட உயரம் விட்டம் 12னா அதில் பாதி தான் என்னது 6. ஸோ இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர், இது மொத்த உயரம். ஸோ இங்கே 2 உயரம் இருக்கனால H1 H2ன்னு வச்சுக்குவோம். இது H1, இது H2. சரியா? எல்லாமே இருக்குது மதிப்புகள். மொத்த புறப்பரப்புனா என்ன சொன்னோம், நம்ம 2உடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும். சரியா? உருளையின் வலைப்பரப்பு ப்ளஸ் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு, அதான் ஃபார்முலா எழுதியிருக்கோம். 2πrH2 + π × r + r × L சதுர அலகுகள். ஸோ L கண்டுபிடிக்கிறோம் இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, ஹெச்சும் இருக்குது. பிரதியிடுறோம் இதில் r - r (2 + h1²) 12ல் 6 போச்சுன்னா 6, 6² + 8² 36 + 66 √100ன்னு கிடைக்குது. அப்போ எல்லின் மதிப்பு 10. இங்கே மதிப்புகள் பை மட்டும்தான் பொதுவாக இருக்குது, எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே 2rH2 இருக்கும், இங்கே r + r × Lன்னு இருக்கும். 2 × r × 12, r + r ரெண்டையும் கூட்டுறோம். 12ஐயும் 6ஐயும் கூட்டினா 18, 18 × எல்லின் மதிப்பு 10. ஸோ தனித்தனியாக பெருக்கி போட்டுட்டு கூட்டினா நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிது. அது 7வது வாய்ப்பாட்டில் போகலை. ஸோ ஃபஸ்ட்டு 22ஆல் பெருக்கிக்கிறோம். வர்ற ஆன்சரை 7ஆல் என்ன பண்ணுறோம், வகுக்கிறப்ப 3 தசம எண் திருத்தமாக எழுதிடுறோம்.
காரணம் என்ன, புக்கில் இவங்க வந்து 1018 + 2 8ன்னு மட்டும் முடிச்சிருக்காங்க. ஆனால் அடுத்து நமக்கு 5 தான் வருது. சரியா? அப்போ அந்த 5ஐயும் சேர்த்து போட்டுக்கோங்க. புரியுதா? அப்போ ஃபனலோட வெளிப்பரப்பு 1018.285 cm². வெளிப்புறப்பரப்புன்னு கேட்டாலே 2ஓட வலைப்பரப்பு கண்டுபிடிச்சு கூட்டிட்டா போதும். பொதுவானதை எடுங்க, மதிப்புகளை பிரதியிடுங்க, ஆன்சர் கிடைக்கும். எடுத்துக்காட்டு 7.28 கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. நமக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஃபார்முலா தான் வருது ஆன்சராக. கனசதுரத்தின் ஒரு பகுதியை L அலகுகள் விட்டமுள்ள ஓர் அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு வெட்டப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பை காண்க. ஸோ ஒரு கனசதுரம், அதனுடைய என்னது, கனசதுரம்னால எனக்கு தெரியும் என்னப்பா, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அனைத்து பக்கங்களும் சமம். அந்த பக்கங்களை என்னென்னு எடுத்துக்கிறாங்க, எல்லுன்னு எடுத்துக்கிறாங்க. பக்கத்தை என்னென்னு எடுத்துக்கிறாங்க, எல்லுன்னு எடுத்துக்கிறாங்க. எப்பவுமே நம்ம ஏன்னு குறிப்பிடுவோம், இப்போ அதை இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க, எல்லுன்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? அப்புறம் ஒரு அரைக்கோளம் வந்து வெட்டி எடுத்தது போக மீதி உள்ள பரப்பை கேட்குறாங்க. மீதி உள்ள புறப்பரப்பை மட்டும் கேட்குறாங்க. புறப்பரப்புன்னு அந்த வெளியே உள்ள இந்த இப்படி வெட்டிட்டா எனக்கு ஒரு வளைவு வரும். ஸோ இது ஃபுல்லாக சேர்த்து தான் என்னது, புறப்பரப்பு. அப்போ அரைக்கோளத்தின் ஆரம் 6ன்னு வச்சுக்கிறோம். அரைக்கோளத்தின் விட்டம் வந்து என்னப்பா, அதோடைய பக்கமாக இருக்கும். ஸோ D = L, ஆரின் மதிப்பு L/2. மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பு எப்படி தனித்தனியாக பாருங்கள், கனசதுரத்தின் மொத்த பரப்பு ப்ளஸ் அரைக்கோளத்தின் இந்த வலைப்பரப்பு மைனஸ் அரைக்கோளத்தின் இந்த அடிப்பரப்பு. ஏன்னா வெட்டி எடுத்துட்டாங்கல்ல, சரியா? அதனால் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பை கழிச்சிடணும். கனசதுரத்தின் மொத்த பரப்பு வந்து நம்ம 9th இந்த ஃபார்முலா இருக்குது, 6a² வரும். ஏங்கிறத பக்கம்னு கொடுத்துருப்பாங்க. அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு நமக்கு ஃபார்முலா தெரியும், 2πr². அடிப்பரப்புனால என்னப்பா, πr². ஸோ பக்கம் எப்போவுமே இது ஜென்ரலாக அது ஃபார்முலா 6a². இங்கே எல்லுன்னு எடுத்துக்கிட்டனால 6l² + πr². ஏன்னா 2 πr²ல் ஒரு πr² போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், வெறும் πr². அப்போ 6l² + π × ஆரின் மதிப்பு என்னப்பா, L/2. ஸோ ஜஸ்ட் ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா தான் கிடைக்கிது ஆன்சராக, L²/4. ஸோ இது ரெண்டில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மீச்சியமாக எடுக்கிறோம். 1 4 குறுக்க பெருக்கிறப்ப 6 24 L², ஓர் L² பைன்னு வந்துடும். இப்போ கடைசி என்ன கிடைக்கிது, 1/4. ஒரு L² வெளியே எடுத்துருவோம் இங்கே தனியாக. அப்போ இங்கே 24 இருக்கும் ப்ளஸ் π. ஸோ 1/4 பெருக்கல் 24 + π × L² சதுர அலகுகள்னு கிடைக்கிது. ஸோ ஒரு கனசதுரம் அதன் பக்கம் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதே அளவுள்ள ஒரு அரைக்கோளத்தை வெட்டி எடுத்தோம்னா இதுதான் ஒரு ஃபார்முலா மாதிரி. ஸோ இந்த எள்ளுங்கிறதா என்னப்பா, அந்த கனசதுரத்தோட பக்கம். அந்த மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நேரடியாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 மார்க்கோ 1 மார்க்கில் கூட அவங்க க்ரியேட்டிவில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்கலாம். சரியா? அப்போ என்ன கொடுத்துருப்பாங்க, கனசதுரம் இந்த மாதிரி வெட்டி எடுக்கப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டு அந்த அளவை கொடுத்துருவாங்க. அப்போ எல்லின் அளவு கொடுத்துட்டா இங்கே நம்ம 22/7 போட்டோம்னா என்ன ஆகும், கடைசியாக கேன்சல் ஆகி நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அது 4 ஆப்ஷனாக கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 7.29 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு உலோக பந்துகளாக பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? ஸோ சிறிய உலோக பந்துகளின் எண்ணிக்கை சம் n வச்சுக்குவோம். ஸோ 2 ஆரம் இருக்குது, ரெண்டுமே என்ன தான், உலோக ஷேப்பில் தான், குட்டி குட்டி பந்துகள். ஸோ பெரிய உலோக பந்தோட ஆரமாக கேபிட்டலாக வச்சுக்கிறோம், சிறிய உலோக பந்து ஆரம் ஸ்மாலர்னு வச்சுக்கிறோம். கேபிட்டல் ஆரம் 16, இது 2. ஸோ ஒன்றை உருக்கி இன்னொன்று செஞ்சோம் அப்படின்னாலே என்னப்பா ஃபார்முலா, அந்த எத்தனை நமக்கு கிடைக்க போதோ அந்த n × அந்த சின்னது கன அளவு = மொத்த பெரியதோட கன அளவு. சரியா? புரியுதா? ஒரு பெருசு இருக்குது, அதை உருக்கி சின்ன சின்னதாக செய்கிறோம்னா என்னப்பா ஃபார்முலா, அந்த சின்னது × எண்ணிக்கை என்னன்னு வச்சுக்கிறோம். அது எதுக்கு சமமாக இருக்கும், அந்த மொத்தமாக நாம் உருக்கிறதுக்கு எடுத்த அந்த பொருளோட கன அளவுக்கு சமமாக இருக்கும். ஸோ ஃபார்முலா கன அளவு என்னப்பா, உலோக பந்துனால என்னப்பா, கோளம். உலோக பந்துனால என்னப்பா வரும், ஷேப்பு, கோளம். ரவுண்ட் ரவுண்டாக தானே இருக்கும். ஸோ ஒரு பெருசாக இருக்கிறத குட்டி குட்டி ரவுண்டாக மாற்றுறோம். சரியா? அப்போ 4/3 πr3, இங்கேயும் 4/3 π R3. என்ன ஆகும், ரெண்டு சைடும் இந்த 4/3 πலாம் பொதுவானதுனால அடியாகி nr³ = r³ கிடைக்கும். நமக்கு தேவை n தான். இந்த r என்ன ஆகும், பெருக்கல்ல வகுத்தல்ல போயிடும். அப்போ 16 × 16 × 16 2 × 2 × 2
2 2 4, 4 2 8 அடித்து கொடுத்தோம்னா 8 2 16 2ன்னு கிடைக்கும். 2 × 16 × 16 16 × 16 256. அடுத்து அது 2ஓட பெருக்கிறப்ப 512. அப்போ அந்த பெருசை உருக்கணும்னா எத்தனை உலோக குட்டி பந்துகள் செய்யலாம்ப்பா? 512 குட்டி பந்துகள் செய்யலாம். எடுத்துக்காட்டு 7.30. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. ஸோ கூம்பு, உருளை, உயரம் h1 எடுத்துக்கிறோம், இதை h2ன்னு எடுத்துக்கிறோம். ஆரம் ரெண்டுக்குமே என்னப்பா சேம் தான், அதனால் ஆறுன்னு வச்சுக்கிறோம். கூம்போட உயரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உருளையின் கன அளவு எதுக்கு சமமாக இருக்கும்? ஒன்றை மாற்றி இன்னும் நான் செஞ்சாங்கனாலே கன அளவுகள் சமம். ஸோ உருளையோட ஃபார்முலா πr² h2 = 1/3 πr² h1. பை என்னப்பா ரெண்டு பக்கமும் சேம் தான், 22/7. ஆரமும் ரெண்டுக்கும் அதே ஆரம்னு கொடுத்துருக்காங்க, அதே ஆரமுள்ள அப்படின்னு, அதனால் ஆரமும் சேம் தான். அப்போ h2 = 1/3 h1 கிடைக்கிது. h1 கூம்போட உயரம் என்னப்பா 24. அப்போ அந்த குழந்தை செஞ்ச உருளையோட உயரம் என்னவா இருக்கும்? 8 சென்டிமீட்டர். சரியா? இங்கிட்டு இருக்கிற அந்த 1/3ஆல் அடித்து கொடுக்குறோம், நமக்கு அந்த மதிப்பு கிடைக்கும். ரொம்ப சின்ன சம் தான், 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டு 7.31. 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்கூழ்னா என்னப்பா? ஐஸ்கிரீம் இருக்குது. அதனை அந்த பனிக்கூழானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. கூம்பின் உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 3 சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்கூழானது நிரம்ப எத்தனை கூம்புகள் தேவை? ஸோ நமக்கு தெரியும், ஒரு பெரிய உருளை வடிவத்தில் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்கப்பா? ஒரு கூம்பு வடிவத்தில் நிரப்புறாங்க. எப்பவுமே கோனைஸ் அப்படி தானேப்பா இருக்கும், நமக்கு தெரியும். அப்போ உருளை, கூம்பு, அரைக்கோளம் 3 எடுத்துக்கிறோம். ஒன்றை இன்னும் நான் செய்கிறாங்க, நிரப்பி எத்தனைன்னு கேட்குறாங்கனால என்னப்பா? அந்த பெருசு வகுத்தல் ஒரு சிறுசு. சரியா? எத்தனைன்னு கேட்டாங்கனாலே. அப்போ உருளை உயரம் இருக்குது, ஆரம் இருக்குது, கூம்பு 2 h இருக்குனால இதை ஹெச்னு வச்சுக்கிறோம், இதை h1ன்னு வச்சுக்கிறோம். கூம்புக்கும் அரைக்கோளத்துக்கு என்னப்பா? ஆரம், ஒரே ஆரம் தான். ஸோ இங்கே h6 உருளைக்கு, இங்கே h1 r1ன்னு வச்சுக்கிறோம். அரைக்கோளத்தோட ஆரம் என்னப்பா? அதே தான். சரியா? அப்போ இப்போ என்ன கிடைக்கிது? உருளையின் கன அளவு சம் v. ஏன்னா இங்கிலீஷில் கன அளவு அப்படின்னா என்னப்பா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கன அளவுனா வேல்யூம், அதனால் விங்கிற எழுத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். உருளையின் கன அளவு v = πr² கன அளவுகள், πr² h கன அளவுகள். கூம்பின் கன அளவு v1 = 1/3 πr1² h1 கன அளவுகள். அரைக்கோளத்தின் கன அளவு v2, இது v1 v2 2/3 πr1³ கன அளவுகள். ஸோ v பிரதிட்டு காட்டுறோம், π × 6 × 6 × 15. அடுத்தது v1 1/3 × π × r², இந்த இருக்குது 3 × 3 × 9. அடுத்து v2 2/3 π × 3 r³ என்னப்பா கிடச்சிரும்? 3 × 3 × 3. ஸோ ஒரு பனிக்கூழோட கன அளவும் உருளையின் கன அளவும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி வைக்கிறோம். பனிக்கூழோட கன அளவுங்கிறது என்னப்பா? v1ஐயும் v2ஐயும் கூட்டணும், கூம்பையும் அரைக்கோளத்தையும் கூட்டுறோம். அடித்து கொடுத்துட்டு பெருக்கி என்ன பண்ணுறோம்? இது 27 பைன்னு கிடைக்குது, இது 18 பைன்னு கிடைக்குது. பெருக்குனா பையை ரெண்டுமே பை, எப்படி 2 எக்ஸாக இருந்தால் x + x 2xன்னு எழுதுவோமோ, இதை கூட்டி என்ன பண்ணுறோம்? 45 பைன்னு வச்சுக்கிறோம். உருளையின் கன அளவு ஏற்கனவே இங்கே எழுதுனதை திரும்ப ஒரு தடவை எழுதி காட்டிக்கிறோம். ஸோ தேவையான கூம்புகள் எண்ணிக்கை மொத்த உருளையின் கன அளவு பை ஒரு ஐஸ்கிரீம் கூம்போட கன அளவு. ஸோ v/v1 + v2 பிரதிடுறோம். இந்த மதிப்பை இங்கே பிரதிட்டுருக்கோம். இந்த கண்டுபிடிச்சி 45 பையை பை அடியாயிரும். 45 15ஆல் அடித்து கொடுக்குறோம். ஒரு தடவை 3 தடவை 3 6ஆல் அடித்து கொடுக்குறோம். 1 3 3 ஈர் 3 6. ஸோ ஈராறு என்ன கிடைக்கிது? 12. அப்போ இந்த மொத்த உருளையில் இருக்கிறது நிரப்பணும்னா எத்தனை கூம்புகள் தேவைப்பா? 12 ஐஸ்கிரீம் கூம்புகளில் நம்ம நிரப்பலாம். சரியா? உருளை படிவ பாத்திரத்தில் இருக்குது, அதை கூம்பு ப்ளஸ் அரைக்கோளம், நமக்கு எப்போவுமே தெரியும் கோனைஸ் அந்த மாதிரி வடிவத்தில் தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போ உருளையோட கன அளவு கண்டுபிடிக்கிறோம். கோன் ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீமோடது ஒரு ஐஸ்கிரீமோடதுங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? கூம்பு ப்ளஸ் அரைக்கோளம் ரெண்டையும் கூட்டி வச்சுக்கிறோம். உருளை மொத்தம் பை 1, சின்னதை எப்போவுமே பெருசாக தான் சின்னதால் வகுக்க முடியும். அப்போ உருளையின் கன அளவு பை அந்த ஒரு பனிக்கூழ் கூம்போட கன அளவு
வகுக்கிறப்ப எத்தனை கிடைக்குது? 12ன்னு கிடைக்குது. அப்போ 12 ஐஸ்கிரீம் கொம்புகளில் அந்த சட்டியில் உள்ள அந்த உருளை வடிவ பாத்திரத்தில் உள்ளதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடலாம்? நிரப்பிடலாம். சரி, அது கொஞ்சம் ஒரு முக்கியமான கேள்வி. அடிக்கடி நிறைய பப்ளிக் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல டைம் ஒதுக்கி இந்த மாதிரி கணக்குகளை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.